ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் உங்களை எல்லாரும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை வைத்து அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே சபையில் யாருமே என்னுடைய மெசேஜ் காலையில் 5 மணிக்கு எனக்கு கால் பண்ணி, அம்மா நீங்கள் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க போறீங்க, மேல்வாரிலிருந்து கால் பண்ணி எனக்காக ப்ரே பண்ணாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்கள் நினைவு கூறாவிட்டாலும் தேவன் நினைவு கூர்ந்து நமக்கானவர்களை நேரத்தை ஆயத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாளின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பிலே நம் தேவனுடைய சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். நன்றி இயேசு சுவாமி. அல்லேலூயா. நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். தகப்பனே, பரிசுத்த உள்ள தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடுவீராக, உடைய மத்தியிலே கடந்து வருவீராக. தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white. Nothing but the blood of Jesus. Nothing but the blood of Jesus. பாவதோஷம் நீக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே. மெய்யாம் ஜீவநதி, பாவம் போக்கும் நதி, செட்டைகளின் நெல்ல மறைத்து பாதுகாத்து ஆண்டவர் இந்த 6 நாட்கள் கழித்து இந்த ஓய்வு நாளிலே உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையிலே ஸ்தோத்தரிக்கும்படியாக நீ தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆம் சுவாமி, இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்க போதுமானது. சிலுவைக்கு பின்பதாக என்னை மறைத்துக் கொள்ளும், இரத்த கோட்டைக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளும். ஆவியானவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து எங்களை அனுப்பும் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காய் செபிக்கிறேன். பரிசுத்த கோட்டைக்குள்ள இரத்த கோட்டைக்குள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்போ அடிக்குதுயா, இப்போ அடிக்குது. அல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நம்ம எல்லாரும் யாரு? சும்மா நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? அங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவருக்கு நம்மை பார்த்து சொல்றார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஒரு அடைமொழி அங்க என்ன செய்கிறாரு? கூட்டி கொடுத்து இந்த 2026 ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபடிதான் இன்றைய நாளின் செய்தி நமக்கு இருக்க போகிறது. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் என் ஜனம் அல்ல என்று சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த வசனத்துல பாருங்க, அதுல ஒரு லைனுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, நீ என் ஜனம் அல்ல. அடுத்த லைன்லே சொல்லிடுறாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். இப்ப என் ஜனம் அல்ல அப்படின்னு சொல்றது கடந்த காலத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் என்பது எதிர்காலத்தை குறித்ததாக அந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் மிகவும் ஞானம் உள்ளவர். ஒரு வசனத்திலேயே கருகலான அதிசயங்களை, அற்புதங்களை அவர் வைத்து விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1 முதல் 14 வரை உள்ள அதிகாரங்களை நீங்கள்
விடாது. சரியா? 14 அதிகாரங்கள் ஓசியா புஸ்தகத்துல இருக்கிறது. திருவா பார்த்தானடா கெஸ்ட் அடிச்சிட்டியோ? அங்க அடிச்சிட்டான், அங்க வந்து அடிச்சிட்டான். ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ 1 முதல் இந்த 14 வரை உள்ள அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்தார், நேசித்தார், அன்பு பாராட்டினார். உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களை பார்த்தும் ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். மற்ற ஜனங்கள் இவர்களை பார்க்கும்போது ஜனங்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர தேசத்திலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும்போது அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனா அதை இந்த தியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஒரு பால் மாதிரி அவர்களை என்ன செய்து கொண்டதாம்? மூடி கொண்டதாம். வெளியே இருந்து பார்க்கிற ஜனங்களுக்கு உள்ள என்ன நடக்கிறது என்று சொல்லி என்ன செய்யாது? தெரியாது. ஹல்லேலூயா! எத்தனை ஒரு மகத்துவமான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இப்படியெல்லாம் நன்மையை பெற்ற ஜனம், மண்ணிலையும் தூளிலையும் தேடுவாரற்று கிடந்த ஒரு ஜனத்தை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து தனக்கு சொந்த ஜனமாய் வைத்து தன்னை ஆராதிக்க, தன்னை சேவிக்க, தனக்கே ஊழியம் செய்ய என்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? சில நேரங்களில் உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒன்றுக்குமே உதவாதவர்கள், உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், என் குடும்பம் உலகத்தாரால் நினைவு கூறப்படாத ஒரு குடும்பம், தள்ளப்பட்ட ஒரு குடும்பம். எப்படி அன்னாள் அந்த தேவி கோத்திரத்திலிருந்து தள்ளப்பட்டு கிடந்தாலோ அதுபோல நம்ம தள்ளப்பட்டு கிடந்த நம்மை தேவன் தூக்கி எடுத்து ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படி கொண்டு வந்து அவருடைய ஸ்தானத்திலே நம்மை வைக்கிறார். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஓசியா புஸ்தகம் 1 - 14 வரை உள்ள அதிகாரங்களை நீங்கள் வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவருக்கு விரோதமாய், சிம்பிளா அப்படி ஹெட்லைன்ல தான் எடுத்தேன், 12 விதமான பாவங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் செய்தார்கள். சின்ன சின்னதா பார்த்தா நிறைய இருக்கு. ஆனா மெயினா நம்ம எடுத்தா 12 விதமான பாவங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். பாருங்க, ஆவிக்குரிய விபச்சாரம். ஹல்லேலூயா! தேவனை என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள். இத்தனை மகத்துவமுள்ள தெய்வம் தூளிலும் சாம்பலிலும் கிடந்த நம்மை தூக்கி கொண்டு போய் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? தேவனை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அடுத்ததாக நாம் பார்க்கும்போது விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது எகிப்திலே பாகாலை சேவித்த சில ஜனங்களும் இஸ்ரவேலரோடு கூட புறப்பட்டு வந்தார்கள். இந்த கானான் தேசத்திலே வந்தவர்கள் குடியிருந்த பிறகு அங்கே என்ன செய்தார்கள்? பாகால் பேயரின் ஆராதனைக்கு அவர்கள் செய்வதை போல இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா! எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, நசுக்கப்பட்ட நிலைமையிலே தேடுவாற்று கிடந்து நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் கொண்டு வந்து நல்ல ஸ்தானத்திலே வைக்கும் போது அந்த அன்பை நாம் மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா! மறந்துவிட்டு பாகால் பேயருக்கு ஆராதனை செய்கிற ஜனங்களாக போனார்கள். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய அன்பை மறந்து போனார்கள். ஹல்லேலூயா! தான் செய்த பாவத்தின் நிமித்தம் 40 வருடம் வனாந்திரத்திலே நடத்தப்படும் போது தண்ணீருக்கு குறைவில்லம்மா. அவர்களை ஏற்கான்ல வச்சு நடத்தது மாறி பகல்ல மேக ஸ்தம்பத்திலும் இரவில அக்கினி ஸ்தம்பத்திலும் பாதுகாத்து மற்ற தீய சக்திகளுக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த வனாந்திரமான இடத்துக்கு, பாலைவனத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு இங்க இருந்து நீங்க அங்க பார்க்க முடியும். 4 சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் இருக்காது, மலை இருக்காது, வெறும் எண்ணெய் தான், மணலான அவங்களுக்கு இருக்கும். அப்ப எதிரிகள் ஈஸியா வந்து அவங்களை என்ன செய்ய முடியும்? தாக்க முடியும். 4 பக்கத்துல இருந்து எதிரிகள் வந்து தாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லலையா? ஒரு பால் மாறி கவர் பண்ணி இங்க உள்ள யார் இருக்கிறா, என்ன நடக்குது என்பது எதிரிகளுக்கு தெரியாத அளவுக்கு அன்பு பாராட்டி பாதுகாத்த தெய்வத்தின் அன்பை மறந்து போனார்கள். ஹல்லேலூயா! அது மாத்திரமா செய்தார்கள்? அறிவின்மை. ஹல்லேலூயா! சட்டளைகள், பிரமாணங்கள் எழுதி கையில கொடுத்து ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து இரவும் பகலும் போதித்து மனசாட்சி அவர்களுக்கு கொடுத்து பேசி நடத்தினாலும் அவர் தெய்வத்தை அறியாத ஒரு அறிவற்ற ஜென்மமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், என் ஜனமாகிய இஸ்ரவேலோ அறிவில்லாமையினால சங்க
கூடாரத்துல ஆசாரியர்கள் லேவியர்களா இருந்தவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அங்க வருகிற காணிக்கையை பங்கு போட்டுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா! அந்த பலி செலுத்தி அந்த பெரிய பாத்திரத்தில் அது வெந்து கொண்டிருக்கும் போது ஆசாரிய பிள்ளைகள் கூரான கம்பிகளை கொண்டு வந்து தனக்கென்று முதுமையானவர்களை குத்தி அவர் எடுத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருக்கு போக வேண்டிய காணிக்கை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகள் ஹல்லேலூயா ஜனங்களால் தீர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருடைய காணிக்கைகள் ஒரு நாள் கை வைக்க கூடாது. அது மாத்திரமல்ல, ஒழுக்கக்கேடு அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா! பரிசுத்தமான தேவன் எப்பொழுதுமே நமக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், நம்முடைய தேவன் காடோஸ். ஹல்லேலூயா! மகா பரிசுத்தமான தேவன். ஹல்லேலூயா! அவரை பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் அவரை நெருங்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு விரோதமாய் என்ன செய்தார்கள்? ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்தார்கள். சுவாபத்துக்கு ஏற்றபடி அனுபவிக்க வேண்டிய செக்ஸை எல்லாம் சுவாபத்துக்கு விரோதமாய் விரோதாபாகமாய் அவர்கள் அதை செய்தார்கள். ஹல்லேலூயா! விவாக மன்றம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் அசுத்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்னைக்கு பாருங்க, LGTBயோட ஹோட்டல்ஸ் எங்க இருக்கு? இஸ்ரவேலில் தான் இருக்கு. ஹல்லேலூயா! மகா பாவிகளாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடியாது. மாத்திரமல்ல பாருங்க, அகந்தை, பெருமை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தான் எந்த நிலையில இருந்து ஆண்டவர் கொண்டு வந்து தன்னை எந்த ஸ்தானத்துல நிறுத்தினார் என்கிற ஒரு உணர்வில்லாதபடிக்கு பெருமை அவர்களை பிடித்தது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்று சொன்னால் ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா! தட்டி கேட்கிறதுக்கு யார் கிடையாது? பகையாளி கிடையாது. தேவனுடைய பாதுகாப்பு அவ்வளவு அவர்களுக்கு இருந்தபடினால அவர்களை துணுறாக செய்தார். ஹல்லேலூயா! பெருமை ஒரு மனுஷனுக்கு வந்தா என்ன நடக்கும் நமக்கு வேதத்திலிருந்து தெரியும். தேவதூதர்கள் தள்ளப்பட்டது எதனால? பெருமையினால. ஹல்லேலூயா! நேபுகாத்நேச்சார் மாட்டை போல உள்ளே இருந்தது எதனால? பெருமையினால. சத்தியம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே நான் கடந்து போகிறேன். அது மாத்திரமல்ல, மனம் திரும்பாத ஒரு மனநிலை, கடின இருதயமான ஒரு இருதயம். தப்பு செய்யப்படும் போது ஆசாரியர்கள் வழியாக, மூப்பர்கள் வழியாக, லேவியர்கள் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக சொல்லப்படும் போது மனம் திரும்பாத ஒரு கடின இருதயத்தோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் பரிணமிக்கப்பட்டவர்களாய் ஆகிவிடுவோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அடுத்தாக நாம் பார்க்கும்போது அரசியல் கூட்டணியில் நம்பிக்கை. ஹல்லேலூயா! தன்னை நடத்தி வந்த கண்மலையை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா! மனுஷ சக்தியை தேடினார்கள். எகிப்தின் இடத்திலே போய் உதவி கேட்டார்கள். அசீரியர் இடத்திலே போய் உதவி கேட்டார்கள். மோவாபின் இடத்திலே போய் உதவி கேட்டார்கள். ஹல்லேலூயா! என்ன செய்தார்கள்? தன்னை பாதுகாத்து, தன்னை போஷித்து, தனக்கு ஜீவனை கொடுத்து, மண்ணிலும் தூளிலும் கிடந்த தன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிற தெய்வத்தை மறந்து மனிதர்களை அவர்கள் தனக்கு துணைக்கு தேடினார்கள். மனிதர்களை தனக்கு கூட்டம் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா! அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பொய், வன்முறை, அநியாயம் அங்கே நிறைந்ததா இருந்தது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆசாரியர்களுக்கு விரோதமாய் லேவியர், தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் ஆசாரியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் பொய்களை சொல்லி அங்கே ஹல்லேலூயா கர்த்தருடைய மகத்துவத்தை, பரிசுத்தத்தை அவர்கள் குறைச்சலாக்கி போட்டவர்களாய் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, போலி ஆராதனை செய்தவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா! பாவம் செய்ய வேண்டியது, ஆட்டம் கொண்டு வந்து ஆசாரியத்தை கொடுக்க வேண்டியது, பலி செலுத்து, முடிஞ்சு போச்சு. நம்முடைய இருதயத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்தினார்கள், அவருடைய இருதயமோ தூரமாய் இருந்தது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆராதனைக்கு வருகிறோம், நல்ல பாடல்களை பாடுகிறோம். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கிறதா? ஆண்டவருடைய பிரியத்துக்கு ஏற்ற வழியிலே நாம் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய எச்சரிப்பை அலட்சியம் செய்தார்கள். ஹல்லேலூயா! எத்தனையோ முறை ஆண்டவர் ஆசாரியர்களை அனுப்பி இஸ்ரவேலே நீ செய்வது பாவம் என்று சொல்லி எச்சரித்தார். எத்தனையோ முறை லேவியர்களை அனுப்பி எச்சரித்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்தார். ஆனால் அவர்கள் அதை என்ன செய்திருந்தார்கள்? அலட்சியம் பண்ணிவிட்டார்கள். ஆகவே நான் இன்னும் நிறைய தீங்குகள் அங்கே இவர்கள் இப்படிலாம் செய்ததுனால என்னெல்லாம் கொடுமையை அனுபவித்தார்கள் என்று சொல்லி இந்த ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் நேரம் எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவைகளை சொல்லுவதற்கு நான் பாத்திரமான் இல்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகவே இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்தாரா என்று சொல்லி நீங்க பார்த்தீர்கள் என்று சொல்கிறார். ஓசியா புஸ்தகம் 1:10 சொல்லுது, அப்பொழுது அவர் இவனுக்கு லோ அம்மி என்று பெயரிலே, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. இஸ்ரவேல் தேவனை விட்டு விலகி விக்கிரகாராதனையும் துரோகம் செய்தனர். அதனால் தேவன் அவர்களை லோ அம்மி என்றார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாவம் செய்யும்
போது தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் ஜனம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த மகத்துவத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு கூட வேத வசனங்களை குறித்து பேசும்போது, எச்சரிப்புகளை கொடுக்கும் போது நாம் உபவாசித்து நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சபையாய் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த 12 காரியத்துல எந்த காரியம் நம்மிடத்துல இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். நம்மோடு கூட இந்த பாடலை ஒரு விஷயம் கூட பாடுவோமா? பாவ தோஷம் நீக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியே மீட்பரின் இரத்தம் தானே, மீட்பரின் இரத்தம் தானே. ஹல்லேலூயா. ஓசியா 1:10 சொல்கிறார், நீங்கள் என் ஜனம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் அடுத்தால் உடனே சொல்கிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவீர்கள். ஏன் ஆண்டவர் அந்த ஒரு வரியிலேயே துருவமாக இவ்வளவு பாவம் செய்த ஜனங்களை பார்த்து நீங்கள் என்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னார். நெகேமியா புஸ்தகம் 9:17 வாசிக்கிறோம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்தில் நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்களை அடிமைத்தனத்துக்கு திரும்பபடிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆயினும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அம்மா, ஐயா, நான் மன உருக்கம் உள்ள தேவன், நான் நீடிய சாந்தம் உள்ள தேவன், நான் கருணை உள்ள தேவன். உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது காணப்படுமானால் இன்றைக்கு நீ என்னிடத்திலே ஒப்பு கொடுத்து விடு. ஹல்லேலூயா. பாடின பாடலின்படி இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் நம்மை கழுவி கொள்ளும் போது நாம் மீட்பை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியான சபையாய் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். ஏன் அவர் அப்படி செய்கிறார்? நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வாரம், இந்த மெசேஜ் கொடுக்கணும், சிபிகேல பேசணும், அடுத்த எங்களுக்கு லீடர்ஸ் மீட்டிங் இருக்கு. ஸோ எல்லாம் ஒரே வாரத்தில் இருக்கு. மெசேஜும் ஆண்டவர் ரொம்ப நீளமாக கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிந்தித்துட்டு நான் பாருங்க. அப்ப இத்தனை வசனங்களை ஆண்டவர் கொடுத்தது மாத்திரமல்ல, யோவேல் 2:13 சொல்லுகிறார், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லும் போது மனஸ்தாபப்பட்டு நமக்கு வர இருக்கிற தீங்கிலிருந்து அவர் தூக்கி எடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் நம்மை ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஆகவே தான் அப்படி இரக்கமுள்ள தேவனாய் அவர் இருந்தபடி நினைத்தான். யோவான் 1:14 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் இவ்வளவாய் தங்களை அன்பு கூர்ந்தார் நம்மிடத்திலே. ஹல்லேலூயா. தன் சொந்த பிள்ளையை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பி கொடுத்தார். இத்தனை 12 விதமான பெரும்பாவத்தை செய்த பாடகர்களை மீட்டெடுக்கும்படிக்காய் இயேசுவை உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் செய்தது தப்புதான் ஆண்டவரே, நான் மீறி நடந்தது தப்புதான் ஆண்டவரே, நான் மதிக்காதது தப்புதான் ஆண்டவரே, முதியோர்களை கனம் பண்ணாதது தப்புதான் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய சமூகத்திலே ஓடி வந்து உபவாசித்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்கும்போது ரோமர்கள் நிருபம் 9:26 இப்படி சொல்லுது, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்தை எழுதும் போது ஆவியானவர் இப்பொழுது இருக்கிற காலத்து ஜனங்களுக்கு அதை நினைவூட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மேற்கோள் காட்டுகிறார். பிரியமான
பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருந்ததுனால இத்தனை கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். மனம் திரும்பி என்னிடத்திலே வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நிலைமையை பார்க்கலாம் உங்களை சீர்படுத்தி உயர்த்த நான் போதுமானவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நிறைய வசனங்கள் இருக்கிறதை நாம் கடந்து போவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் யார்? ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். அவர்கள் இப்படியெல்லாம் செய்தாங்க, இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பாடுகள். இந்த காலத்துல தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எப்படி இருக்க முடியும்? ஹல்லேலூயா. யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். நான் அவருடைய சமூகத்திலே வந்து என் பாவத்தை அறிக்கை பண்ணும்போது அவர் என்னை மன்னித்து தன் சொந்த பிள்ளையாய் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாயினால் அறிக்கை பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் கலாத்தியர் 3:26 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எப்படி இருக்கோம்? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோமே, அவருடைய ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மனுஷ ஆவியினால் நம்ம நடத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பர்சனலாக நம்மோடு கூட பேச வேண்டும். ஆவியானவரை நாம் சரியான விதத்திலே நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னார். each and every second God will teach you. ஹல்லேலூயா. நீ போகிற பாதை சரியில்லை, நீ இது செய்கிறது சரியில்லை, மகனே நீ இந்த காரியத்தை செய், மகனே இந்த காலம் வரைக்கும் நீ எனக்காக பொறுத்து, நான் அல்லவா உன்னை உயர்த்த போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய புத்திரர் என்று சொல்கிறார்கள், பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பாவத்தில் வாழாமல் நீதியில் நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ அன்பினால் அவர்கள் நடத்தப்படுவார்கள் என்றும் அங்கே சொல்லப்படும். இப்படி ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி அவருடைய அன்பிலே நாம் நடத்தப்படும் போது இந்த 12 விதமான பாவம் செய்த ஜனங்களுக்கு 14 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றொன்றாக நாம் தியானிப்போம். பாருங்க, ஜனம் கடல் மணலை போல பெருகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கட்டளைகளை பிரமாணங்களை கை கொண்டிருக்கும் போது இந்த சபை முழுவதும் நிரம்பும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே நாம் உண்மையா இருக்கும் போது அநேகத்தின் மேல் ஆண்டவர் நம்மை அதிகாரியாக வைப்பார். எல்லா இடமும் நிரம்பும். இந்த தமிழ் சபை ஒரு நாள் நிரம்பும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல நின்று தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கடைசி கால எழுப்புதலுக்கென்று அருமையான வயது மூத்த பாஸ்டர் மார்க்கையாவை நாம் கொடுத்திருக்கோம். தரிசனம் மிகவும் விரிவானது. ஹல்லேலூயா. அவருடைய தரிசனத்தை நாம் மூப்பர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தரிசனத்தை நாம் மூப்பர்கள் தான் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. அதாவது மோசே இடத்துல ஆண்டவர் பேசினாரு, அவங்க கீழே இருக்க தலைவர்கள்ட்ட என்ன செய்தார் சொல்லிட்டு தலைவர்கள் தான் ஜனங்களிடத்துல கொண்டு போறாங்க. அப்போ ஆண்டவர் அவருக்கு தமிழில் இந்த ஊழியத்துக்கு என்று கொடுத்த தரிசனத்தை மூப்பர்களாகி நாம் புரிந்து கொண்டு சபைகளை எடுத்துக்கொண்டு போக கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒற்றுமையை பரிசுத்த ஆவியானவர் இந்த வருகிற நாட்களிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை செய்யும் போது நம்முடைய ஜனம் பெருகும். ஹல்லேலூயா. உண்மையா உங்களுக்கு உங்க அக்கா தங்கச்சி மச்சான் மாமா பாட்டி தாத்தா கொழுந்தி மச்சான் மேல பாசம் இருந்தா நீங்க என்ன செய்யணும்? இந்த காரியத்தை செய்யணும். நம்முடைய தமிழ் கம்யூனிட்டி மணக்காவில் உள்ள 50,000 சபைக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தரை வச்சு ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். சவுல ராஜாவா வச்சாரு, கீழ்ப்படியில தூக்கி போட்டுட்டாரு. தாவீதை கொண்டு வந்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்து நிறைவேற்றுவாராக. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அழைப்பு எங்கதான் ஆண்டவர் சொல்றாரு? இதெல்லாம் நீ மனம் திரும்பினபடினால நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அடுத்தது நான் பார்க்கும்போது கருணையை மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? வழங்குகிறார். எந்த அன்பை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டாரோ அதை திரும்பவும் நம்மிடத்திலே ஒரு தாயை போல நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராய் இருக்கிறார். மற்றவரை உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோடு செய்தார் அல்லவா? இந்த காரியத்தை செய்தார், இப்படிலாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அல்லவா?
அதை திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்வார்? உயிர்ப்பித்து நம்மை கொண்டு அதை தேவன் செய்து நிறைவேற்றுவார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, ஆன்மீக மணவாளனுக்குரிய உறவை நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. ஒரு கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒரு உறவை யாரும் என்ன செய்ய முடியாது? கண்டுகொள்ள முடியாது. தேவன் அந்த உறவை நம்மோடு உறவாடுகிற பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். பாதுகாப்பை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். விக்கிரங்கள் நம்மை அணுகாது, தீங்கு நம்முடைய கூடாரங்களே வராது, வாதை நம்மிடத்திலே வராது, இரட்ட கோட்டைக்குள்ளே நம்முடைய குடும்பங்களை அவர் வேலை அடைத்து பாதுகாத்து சமாதானத்தை நமக்கு கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு அவர் செய்ய வல்லமையாக இருக்கிறார். ஹalleluya. சபையான் தோட்டத்துக்குள்ளே சரியான ஒரு கனி கொடுக்கிற மரமாய் நாம் நாட்டப்படும் போது ஒரு வேலை அடைத்து ஹalleluya கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நோய் நொடிக்கு தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து ஆசீர்வாதமான சந்ததியாய் அவர் நம்மை நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, அன்பின் மீட்பு மனதார அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் செய்ய போகிற காரியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஹalleluya. வேதம் சொல்கிறது, தேசத்திலே தீங்கு வருமாயின் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் தேவனாகிய கர்த்தர் ஒன்றையும் செய்வதில்லை. ஆகவே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் அன்பு கூர்ந்து அதை நமக்கு சொல்லி நம்மோடு கூட அவர் நடத்துகிறார். மாத்திரமல்ல, சுகத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். ஹalleluya. ஆன்மீக புதுமையை அவர் புதுப்பித்து பனியை போல தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். வளர்ச்சி பலன் லீபனோனின் மரங்களைப் போல நாம் செழித்து வளருவோம். தேவனுடைய நிலையான உறவு நம்மோடு கூட இருக்கும். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள போயிட்டு தண்டிச்சு அடிச்சு இழுக்கிற அந்த ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு நிலையான ஒரு அன்பு. ஹalleluya. ஒரு தெளிந்த நீரோடையை போல ஆவியானவருடைய வாழ்க்கையிலே சமாதானமாய் நம்மளோடு கூட வாசம் பண்ணி அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தகப்பனுடைய அன்பு தள்ளிவிட முடியாத தந்தையின் அன்பு. ஹalleluya. எப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தன் தோளின் மேல, தாய் வந்து என்ன செய்வாங்க? அம்மாக்கெல்லாம் பிள்ளைகளை எப்படி செய்வாங்க? தெரியுங்களா உங்களுக்கு? அப்பாவை உடனே எங்க தூக்கிடுவாரு? என்னன்னா, என்னை விட என் பிள்ளை என்ன செய்யணும்? பெருசா இருக்கணும். என்னை விட என் பிள்ளை உலகத்தை நல்லா பார்க்கணும். நான் பார்த்ததை நான் மலேசியாவுக்கு வந்த என் பிள்ளை ஜப்பான் போகணும். நான் மலேசியாவுக்கு வந்த என் பிள்ளை எங்க போய் படிக்கணும்? இல்லையா? எங்க போய் படிக்கணும்? சொல்லுடா. ஆஸ்திரேலியா போய் படிக்கணும். எழுதுமா? இக்கல்வி நீங்க யூரோப்பு போய் படிக்கணும். எங்க பிள்ளை வாங்கப்பா, இந்தியாவுக்கு தான் வந்திருக்கோம். போலாம். இந்தியா இப்போ சூப்பர் டூப்பர். உலகத்திலே இந்தியா தான் இப்போ பெஸ்டா இருக்கு. ஏன்னா நமக்கு மக்கள் தொகை கூடுது. போலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்க தாய்நாடு. அப்புறம் உங்க தாத்தா எங்க இங்கிலாந்துல பிறந்தாரு. சொல்லு, இங்கிலாந்துல பிறந்தாரு. திரசாக்க உங்க தாத்தா எங்க அமெரிக்கால பிறந்தாரு. இல்ல இல்ல, நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க தான், இந்தியால இருந்து வந்தவங்க தான் இல்லையா? நம்முடைய மூதாதையர்கள் இந்தியாவில். இன்னைக்கும் அந்த ரத்த சம்பந்த உடலை தமிழ வரப்பீங்களா? முடிய மாட்டேங்குதுல்ல. தமிழ்நாடு ஒரு சின்னதாரை வந்தாலும் தமிழண்டா கொடுக்குறோம்ல பாருங்க. அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லாம் இஸ்ரவேல் கோத்திரத்துல உள்ள 12 கோத்திரத்துல உள்ள ஒரு கோத்திரம். இப்ப ரீசெண்டா எங்க இந்தியால இருந்து பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த ஒரு கொத்து ஜனங்களை இஸ்ரவேல் கூட்டிட்டு போயிட்டான். தெரியுமா? நியூஸ் படிச்சீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 12 கோத்திரத்தில் பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் இந்தியால வடநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஃபிளைட் அனுப்பி அவங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான் இந்தியா இஸ்ரவேலுக்கு. நம்ம எந்த கோத்திரம்னு தெரியல. நான் இசக்கார் கோத்திரம். ஆண்டவர் எனக்கு காட்டிட்டாரு. நான் ஒரு நாள் என்ன செய்வேன்? இஸ்ரவேலுக்கு பார்ப்போம். தேவன் பாருங்க எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருந்து நம்மளை ஆசிரியர்கள் ஃபேஸ் பட்டவங்க இல்லைங்க. ஹalleluya. ஒன்று சேர்ந்துட்டோன்னு வச்சுங்க, மொனக்கோ என்ன மலேசியாவே அசிச்சிருவோம். ஹalleluya. ஹalleluya. தகப்பனுடைய அன்பு தள்ளிவிட முடியாத அன்பு, அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மரணத்தின் மேல் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த ஒன்றை வச்சுதான் பிசாசு நம்மளை என்ன செஞ்சுட்டே இருப்பான்? பயங்காட்டிட்டே இருப்பாகவே இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய ஜெபித்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:14 இப்படியாய் சொல்லுது, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். நீதிபதிகள் 18:21 சொல்லுகிறது, மரண
விசுவாசிக்கிறேன். ஹalleluya. 2026 பார்ப்பேன், 2030 பார்ப்பேன். ஹalleluya. refuse the word. hallelujah. cancel the word in the name of Jesus. hallelujah. நாம் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்ட சந்ததிகள், மரணத்தையும் ஜீவனையும் நம்முடைய நாவிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. மலக்கா பட்டணத்தை அசைக்க பிறந்தவர்கள் நாம். ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. தாவீதை கொண்டு செய்ய நினைத்ததை தாவீதை கொண்டுதான் என் தேவன் செய்து முடிப்பார். மோசேயை கொண்டு செய்ய நினைத்ததை மோசேயை கொண்டுதான் செய்து முடிப்பார். யோசுவாவை கொண்டு செய்ய நினைத்ததை யோசுவாவை கொண்டுதான் என் தேவன் செய்து முடிப்பார். ஹalleluya. ஹalleluya. அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள் 12 தப்பை செய்த ஜனத்துக்கு அட்வான்ஸா கூட போனஸா 2 கொடுத்து 14 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து அவர்களை இங்கே ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. நேரம் கழுதி கடந்து போலாம். புதிய பாட்டின் காலத்திலே வரும்போது 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது, அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனெனில் நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஹalleluya. என்னுடைய மாம்ச சக்தியில, என்னுடைய புயபலத்துல, என்னுடைய உபவாசத்துல, என்னுடைய ஜெபத்துல ஓட முடியாது. ஆனால் நான் ஒரு இடத்துல ஒப்பு வைத்திருக்கிறேனே, அவர் எனக்கு பாதுகாத்து முடிப்பார். ஹalleluya. 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 கர்த்தரே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம். ஏதாவது குறைகள் இருக்குமானால் இந்த காலை வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய சிலுவை நிழலை கொண்டு வந்து தருகிறோம் அப்பா. இந்த காரியங்கள் இந்த வாழ்க்கையில வந்தது உண்டு கர்த்தாவே, ஆனாலும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் பாவத்தை நீக்க போதுமான அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கட்டும் சுவாமி என்று சொல்லி நான் ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. ஆண்டவரிடத்துல கேட்போமா? What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. ஒண்ணுலக இயேசுவின் ரத்தம். ஹalleluya. ஒப்பு கொடுங்க. கல்வாரி ஒப்பு கொடுப்போம். என்னையும் சேர்த்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நாங்கள் செய்த பாவங்களுக்காய் இந்த இரத்தத்தை ஊற்றி கொடுத்தீரப்பா. நாயை போல எடுக்கப்பட்டு, பிக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, முள்முடி தலையிலே சூடப்பட்டது. ஆண்டவரே, நாங்கள் அதை நம்புகிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இந்த இரத்தத்தினால் நாங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து இந்த வருடத்தின் முதல் ஆண்டவரே மாதத்திலே இந்த 3வது நாளின் ஆராதனையிலே எங்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஒரு விசை சுத்திகரித்து இது வைத்திருக்கிற அந்த 14 ஆசீர்வாதங்கள் எங்கள் தலையின் மேலே, இந்த பிள்ளைகளின் தலையின் மேலே கர்த்தர் வைப்பீராக. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். மனம் திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நடந்தது போகட்டும். இந்த காலை வேளையிலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, சுத்திகரித்து என்னை ஆசீர்வதித்து விடும் என்று சொல்லுவோம். ப்ளே பண்ண இந்த வீடியோவை அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து நம்மை இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நம்ம ஒப்பு கொடுப்போமா? வாலிமைடா சந்தோஷமா பாடுங்க. மனுஷ வாழ்க்கை பலிக்காது. தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் மண்ணில் வீணாய் போகாது. ஹalleluya.
Hallelujah, understand that. சபையும் பிள்ளைகளும் ஆண்டவரையும் பிதாவும் முன்பதாக ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் முற்பிதாக்களின் தேவன்
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல